ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள் 2006. கெரியர் நல்லா போயிட்டு இருக்கு. இவ்வளவு அன்பு கொடுக்குறாங்க, இவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு ஒரு படம் நல்ல படமா இருந்தால் அது ரொம்ப பெரிய படமா ஆக்கிடுறாங்க. இவ்வளவு கைத்தட்டல்கள், இவ்வளவு அப்ரிசியேஷன் இருந்துட்டு இருக்கு. நம்ம திரும்பி எப்படி சொல்ல போறோம்? கைகூப்பி நன்றி சொல்லலாம், தேங்க்யூ சொல்லலாம், நான் இன்னும் கஷ்டப்படுறேன், இன்னும் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஏதோ ஒன்று இன்னும் வேற ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருந்துட்டு இருந்தது. இல்லை இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துடிப்பு மாதிரி இருந்துட்டே இருந்தது. பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டே இருந்தது. வீடு தேடி வரவங்க, ஏதாவது உதவி தேடி வரவங்களுக்கு பண்றோம். பட் இது சரியில்லை, இது மட்டும் இல்லை, வேற ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற போது அப்படி ஆரம்பிச்ச ஒரு தேடல் தான் சொல்லலாம். கல்வி மட்டும்தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையவே மாற்றும். ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நல்லா படிச்சுட்டாருன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரையுமே கைப்பிடிச்சு மேல தூக்கிட்டு வந்தாலும் அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை மாத்திக்கலாம். நிறைய பேசிக் நெசசிட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக கூட அவங்களால நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஒரு கல்வி முழுமை அடைஞ்சதுன்னா அவங்களோட ஒரு பிறவி அதை அப்படியே மாத்தலாமே அப்படிங்கிற அந்த நினைப்பு பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் என்னோட நண்பர் பத்திரிகை மூலமா தான் பழக்கமாச்சு. பட் அதையும் தாண்டி என்னோட நட்பு இருந்துச்சு. ஸோ என்னோட ஆசையை நிறைவேற்றினது ஞானவேல் அவர்கள். அகரம்க்கு பேர் வச்சது, இதை ஆரம்பிக்க பேருதவியா இருந்தது அஃப்கோர்ஸ் வாழையும் கூட. அண்ட் ஜெயஸ்ரீ, அகரம்ல இருக்கிற அத்தனை குடும்பத்தினரும், கல்யாணி ஐயா. ஸோ அப்படி ஆரம்பிச்ச விஷயம்தான் அகரம். பட் அப்போ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயம் தொடங்குறது சாதாரண விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்த டப்புன்னு ஆரம்பிச்சிட்டிங்க, எஸ் அகரம்லாம் ஆசையா இருக்கு, பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை. அது தொடர்ந்து செய்யணும். எவ்வளோ நாள் தொடர்ந்து செய்கிறீங்களோ அதுதான் ரொம்ப பெரிய விஷயம், அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், கடினமான விஷயம் அப்படின்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 35 வருடங்களுக்கு முன்னாடி சில ஆயிரங்கள் வச்சு ஆரம்பிச்சது அப்பாவோட அறக்கட்டளை. 35 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னா அது நிச்சயமாக உங்களுக்கே தெரியும். அது ஒருத்தனால சாதாரணமாக பண்ணிருக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணது. அப்போ அதை நிகழ்த்தியும் காட்டியிருக்காங்க. ஸோ எனக்கு அறிவுரை சொல்றது அதுதான், ஒரு வருஷம் 2 வருஷம் பண்றது இல்லப்பா. நீ ஆரம்பிச்சுட்டு அப்புறமா நீ காணாம போயிடக்கூடாது. நீ ஆரம்பிக்கிறது பொறுமையா ஆரம்பி, அளவோட ஆரம்பி, எவ்வளவு தூரம் போக முடியும்னு பாரு. சஸ்டைனபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இது தொடர்ந்து நடக்கணும், உனக்கு அப்புறமா கூட அது நடக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் எல்லாத்தையும் அகரம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேன். அதுக்கு அகரம் வாலண்டியர்ஸ்க்கும் அகரம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஒரு 100-200 மாணவர்கள் ஆரம்பிச்சது இப்போ கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் அகரம்ல இருக்காங்க. இது தனியா என்னால மட்டும் இதை நிச்சயமாக செஞ்சிருக்க முடியாது. என்னோட பேர் கூட நான் சொல்லிக்கிறது நான் ரொம்ப கம்மியா தான் சொல்லிக்கிறோம். அத்தனை நேரமும், அத்தனை உழைப்பும், அத்தனை என்ன சொல்றது, அதுக்கு விலை போட முடியாது. அவங்க இதுக்காக செலவிடுற நேரம், அவங்க இதுக்காக செலவிடுற விஷயங்கள் ஒரு வேல்யூவே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நம்ம சமுதாயத்துல அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த கல்வி முழுமை அடைகிறதுக்கு பேர் உதவியா இருக்கிற பெரிய நல்ல உள்ளங்கள் அத்தனை பேர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. தரமான கல்வி நிறுவனங்களா இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கட்டணங்களை அப்படியே நீக்கிட்டு அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான கோர்சஸ் ஃப்ரீயா கொடுக்கறதுல இருந்து அவ்வளோ பேரும் உதவி செய்யறதுனால தான் இன்னைக்கு இது சாத்தியமாயிருக்கு. கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் அகரம் மூலமாக உயர்கல்விக்கு போயிட்டு இருக்காங்க. கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை சூழ்நிலையில இருக்கிறவங்க அழகா தேர்வு செய்யறதுக்கு கல்யாணி ஐயா பெரிய உதவியா இருக்காங்க. வாலண்டியர்ஸ் வீடு தேடி போய் அந்த மாணவர்களோட சூழலை பார்த்து அகரம்ல சேர்றதுக்கு அவங்களும் பேர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் பேட்ச் இப்ப வெளியே வராங்க. அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிற ஹெச்ஓடிஸ் அகரம் மாணவர்கள் கொடுங்க, அவங்களோட வேகம், அவங்களோட அந்த உந்துதல், அந்த ஸ்பார்க் பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு அந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. மாணவர்கள் அகரம் இருந்து தாங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
அதுக்கு அவங்க தான் எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. அவங்க எப்படி நாங்கள் வந்து ஆசைப்பட்டோமோ, ஒரு கனவோட எதிர்பார்த்தோமோ, அந்த கனவை வந்து முதல் பேட்ச் மாணவர்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இன்னைக்கு இந்த விழா நடக்கிறதுக்கும் சரி, அடுத்த பேட்ச் வர்றதுக்கும் சரி, அவங்கள வந்து இன்டர்வியூ செய்யலேருந்து ஆஃபீஸில் அவங்கள கைட் பண்ணுற வேலை வரைக்கும் முதல் பேட்ச் வந்து அந்த பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 98% மேலே வந்து எல்லாருமே பிளேஸ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு. படித்து முடிச்ச உடனே காலேஜ்லேருந்து வெளில வரும்போதே அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும் போது இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்படி ஒரு அழகான பயணம் போயிட்டு இருக்கு. நிறைய போட்டி இருக்கு. குளோபலைசேஷன் சொல்ல வந்துட்டு ஒரு ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்னா, ஒரு ஒரு படிப்பு முடிஞ்சதுன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லை, உலகம் பூரா வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு நம்ம தகுதியானவங்களா இருக்க வேண்டியது இருக்கு. வெறும் படிப்பு மட்டும், காலேஜில் படிக்கிற படிப்பு, யூனிவர்சிட்டியில் படிக்கிற படிப்பு மட்டும் வந்து அதுக்கு பத்த மாட்டேங்குது. சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஒரு காலேஜ் வந்து வெளில வரும்போது ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டூடெண்ட்டாக அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த மார்க் கிடைச்சது. பட் எப்படி அவங்க முழுமை அடைகிறாங்க, எப்படி மற்றவங்களோட தனித்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு நிறையா ஒர்க் ஷாப்ஸ் நடத்த வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே ட்ரைனிங் சென்டருக்காக ஒரு இடம் நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம். நிறைய ஊர்லேருந்து, சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வர மாணவர்கள் கோயம்பேடு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டே போயிடுது. எங்கே வச்சு அவங்கள சேர்ந்து ஒரு ஒர்க் ஷாப் எடுத்துலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 3 வருஷமாக தேடிட்டு இருந்தோம். சாய்ராம் கல்வி குழுமம் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த வருஷம் சென்னை பக்கத்தில் மதுராந்தகத்தில் ஒரு 2 ஏக்கர் அகரம்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ராம் கல்வி குழுமத்துக்கு அகரம் சார்பாக நாங்கள் எல்லாரும் சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மதுராந்தகத்தில் அந்த 2 ஏக்கர்ஸில் இந்த வருஷம் அந்த வேலை ஆரம்பிக்கப்படும். ட்ரைனிங் சென்டர் வந்து அங்கே ஆரம்பிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. படிப்படியாக இன்னும் அகரம் வளர்றதுக்கு இந்த மாதிரி எல்லா நல்ல உள்ளங்களும் சேர்ந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த உதவியில நீங்களும் ஈடுபடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மாணவர்களுக்கு அப்பா சொன்னதான், கல்வி மட்டுமே கிடையாது, எல்லாம் ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசி கைத்தட்டு வாங்குறவங்க மட்டும்தான் வந்து நம்ம சொசைட்டில கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நிச்சயமாக தவறு. வெறும் பேசுறவங்க மட்டும் இருக்காங்க அப்படின்னா அப்ப கேட்கறவங்க யாரு? ஸோ எல்லா வேறுபாடும் நிச்சயமாக இருந்துட்டே இருக்கும். நாட் எவ்ரிபடி கேன் பி எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். எல்லாருமே வந்து ஸ்டேஜ்ல வந்துட்டு என்டர்டெயின் பண்றவங்க மட்டும்தான் வந்து நம்ம சொசைட்டி கொண்டாடுறதுன்னா வந்து அதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம பிள்ளைகள் மேலேயும் வந்து நம்ம அதை திணிக்கிறோம். இவன் ஏன் பேச மாட்டேங்கிறான், இவன் ஏன் கலகலப்பா இருக்க மாட்டேங்கிறான், இவனால் நிறைய ஏன் பேச முடிய மாட்டேங்குது, இவன் வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனா இல்லை அப்படிங்கிறது, சும்மாவே உண்மையா மூஞ்சியா இருக்கான், அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே நம்ம குழந்தைங்களையும் வந்து நம்ம வந்து சில விஷயம் திணிச்சிடறோம், சில வாட்டி இப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ சொன்ன மாதிரி அப்படி இருக்கவங்களுக்கும் தனித்தன்மை இருக்கு. அதை நம்ம பெற்றோராக நம்ம நிறைய பேர் அதை நம்பணும். அதுக்கு அவங்கள வந்து அவங்க வாழ்க்கையை வந்து மாத்திரக்கூடாது. அப்பா சொன்ன உதாரணங்கள் மீறி நான் உதாரணம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வந்து பாராட்டுவோம். என்ன செஞ்சாலும் வந்து அதை பாராட்டுவோம். நம்ம எப்படி செதுக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகி வரும்போது வந்து பிரமாதமான மார்க் வாங்கிட்டு வராங்க. பட் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு உட்காந்து பேசும்போது வந்து நாங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் இல்லை, ஒரு 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 ஓப்பனாக இல்லை, நிறைய விஷயங்கள் ஒரு எக்ஸ்போஷரோட வந்து அவங்க வரமாட்டேங்கிறாங்க. வெறும் புத்தக படிப்பு மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு. வெளி உலக அனுபவமோ இல்லை வெளி உலகத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு ஞானமோ அவங்கள்ட்ட இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய குறைபாடாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பெரிய சிலபஸ் இருக்கு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை ஒரு 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 பெரிய கோர்ஸ்லேயே வந்து பெரிய சிலபஸ் இருக்குன்னா அதை வந்து சில ப்ரொஃபசர்ஸ் சுருக்கி ஒரு ஒரு கோனார் பதிப்புங்க மாதிரி வந்து சின்னதாக அதை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுல செலக்டடான கொஸ்டின்ஸ், செலக்டட் ஆன்சர்ஸ் மட்டும் படிச்சுட்டு அந்த மார்க் வாங்கிடுறாங்க. ஜெனரலைஸ்டா வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது வந்து அவங்களோட அந்த அந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அது வந்து துரதிருஷ்டமா இருக்குது. இவ்வளவு வருஷங்கள் படிச்சுட்டும் கூட வந்து எதுக்காக படிச்சிருக்காங்க, அதை எப்படி வந்து அப்ளை பண்ண போறாங்க, வாழ்க்கை முறைக்கும் ஒரு தொழிலுக்கும் ஒரு வேலைக்கும் எப்படி அப்ளை பண்ண போறாங்கன்னா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கோர்சஸ் மட்டும் இல்லாம
உங்களை நீங்க செதுக்கிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். உங்களை நீங்க அடையாளம் தேடிக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய வைட் எக்ஸ்போஷர் இருக்கு. இப்போ வந்து இன்டர்நெட் வேர்ல்டில் இருக்கும். ஸோ உங்களோட அனுபவங்களையும் உங்களோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் கண்டிப்பாக வந்து பெருக்கிக் கொள்ளுங்கள். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, நிறைய போட்டிகள் இருக்கு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடாதீங்க. அதுக்கப்புறமா நான் எங்கே போகிறோம், நம்ம எதுக்காக இந்த கோர்ஸை படித்தோம் அப்படின்ட்டு அப்புறமா அந்த கேள்விகள் கேட்க வேண்டாம். ஸோ யாரையும் பழி சொல்லாமல் நீங்களே எங்கே நம்ம லேக்கிங்காக இருக்கோம், என்ன விஷயங்கள் படிக்கலாம், வாழ்க்கை பூரா சந்தோஷமா எதையும் செய்யலாம். ஒரு தொழிலாக இல்லாமல் சந்தோஷமா நம்ம என்ன செய்யலாம், மேலே மேலே எந்த தொழிலில் போனால் எந்த ரோடில் போனால் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும், திருப்தியாக இருக்குங்கிறது அந்த ரோடு எடுங்க. இது வந்து மாணவர்களுக்கு, படித்தவங்களுக்கு, நல்ல மார்க் அவங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட 7வது ஃபெயிலு. அப்பானால வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போனேன், அப்புறமா படிப்பு தொடர்ந்தேன். இந்த மாதிரி ஃபெயிலான மாணவர்களுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? நிறைய பேர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. அப்போ எலக்ட்ரிஷியன் யாரு, பிளம்பர்ஸ் யாரு, அடுத்தடுத்த வேலை செய்கிறவங்க, ஃபீல்டில் இறங்கி அந்த களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்க யாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடாகவும் இருந்துட்டு இருக்குது, பெரிய குற்றச்சாட்டாக வந்துருக்கு. எல்லாத்தையுமே மேலே வந்து சூப்பர்வைசர்ஸாக மட்டும் இருக்கிறாங்க. இறங்கி வேலை செய்கிற ஆளுங்க யார் அப்படின்னு பார்த்தா அந்த வேலை செய்கிறதுக்கு வந்து அதை கம்மியாகவும் நினைக்கிறாங்க, அதை குறைவாக நினைக்கிறாங்க. அதுக்கு ரெடியாகவும் நிறைய பேர் இல்லை. எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு வெளியில் போயிடணும், ஒரு ஏசி ஃப்ளோரில் ஒரு ஒயிட் காலர் ஜாப் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தவறுன்னு தோணுது. எனக்கு சில அனுபவங்கள் இருந்தது. வெளிநாடுகள் போகும்போது வந்து ஒரு மெக்கானிக்னா வந்து அவ்வளோ பெருமையாக வந்து நிற்கிறான். ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆள்லாம் வந்து அவன் அப்படி வந்து நிற்கிறான். ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ ஸ்கில் செட் இருக்கு, அவங்ககிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்கு. அவனை மட்டும்தான் நம்புறான், அவன் கையை மட்டும்தான் நம்புறான். அவனை வேற யாரையும் ஒரு 4-5 பேர்ல நம்புறது இல்லை. ஸோ அவ்வளோ டேலண்ட் வந்து அவன் பெருகிக்கிறான். ஸோ ஹீஸ் பிஹேவிங் லைக் அ பிக் கம்பெனி, ஹீஸ் பிஹேவிங் லைக் அ ப்ரொப்ரேட்டர். அவன் ஒரு ஆள் வந்து அவ்வளவு செல்ஃப் ரெஸ்பெக்டோட வந்து உள்ள வரான். நம்ம அவங்ககிட்ட பேசுறதுக்கே நம்மளுக்கு தயக்கமா இருக்கு. ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஒரு படிப்பு கம்மியாயிட்டா கூட வந்து வேற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு வருஷமா பேசிட்டு இருக்கோம் அகரம்ல சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கோர்சஸ் எடுக்கிறதுக்காகவும் வந்து அந்த முயற்சிகளும் அந்த பேச்சுவார்த்தைகளும் அந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் 10வது ஃபெயிலான மாணவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. 12வது ஃபெயிலான மாணவர்கள் அவங்கள நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு அடுத்த வருஷம் விடையோட இந்த ஸ்டேஜில் அவங்க சந்திக்கிறேன். நன்றி. இங்கே உட்கார்ந்துக்கிற குழந்தைங்கள பெரும்பாலும் எல்லாமே ஏழை குழந்தைங்க. அவங்க கதையை கேட்கும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒரு ஹீரோ மாதிரி தெரிகிறேன். பட்டு பின்னணி மிக சோகமான பின்னணி. நான் பிறந்த உடனே 10 மாதம் எங்கள் அப்பா இருந்துட்டார். அதுக்கப்புறம் 4 வயசு எனக்கு ஆகும்போது ஒரே நாள் பிள்ளைகள் எங்கள் அண்ணன் வந்து 16 வயசு பையன் ஒரே நாள் காலையில் சிரிச்சுட்டு சாயங்காலம் செத்து போயிட்டான். சாப்பிட்றதுக்கு வந்து 1945-46 உணவு பஞ்சம் உச்சம். அதாவது கேழ்வரகு தான் கடைசி தானியம், அதுதான் மலிவான தானியம். அது விளையாது. அது கொஞ்சம் மேலே உள்ளது தினை, வரகு, சாமை, அதுவும் விளையாது. அதுக்கு மேலே வெள்ளைச்சோளம், மஞ்சச்சோளம், அதுக்கு அரிசிங்கள் நாங்கள் பார்த்ததில்ல. அரிசிக்கு பேர் எங்கள் ஊரில் பொங்கச்சோறுன்னு பேர். பொங்கச்சோறுனா தைப்பொங்கல் அன்னைக்கு செய்கிற சோத்துக்கு பேர் தான் பொங்கச்சோறுன்னு பேர். மற்ற நேரங்களில் நாங்கள் பார்த்ததில்ல. பொறுத்து பார்த்துட்டு 5ஆம் கிளாஸ் தாண்டும் போது எங்கள் அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீ பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்காக பெற்ற நீ, நான் உன்னை பெற்றுக்க சொன்னான்னு கேட்டேன். அந்த படிக்காத தாயார், 31 வயசில் விதவியான தாயார், எங்கள் அப்பா விட்டுட்டு போன அந்த செம்மண் பூமியில் ஒரு 8 ஏக்கராவில் காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6 வரைக்கும் மல்லாடுன அந்த தாயார், 5 குழந்தை பற்றி எல்லா குழந்தையும் வரிசையாக பறி கொடுத்துட்டு ஒரே பையன் வச்சிருந்த தாயார் பதில் சொல்லாமல் ஒரு படி அரிசி தினமும் எடுத்து பானையில் ஒடிச்சு வச்சுருந்து அந்த அரிசி சாதத்தை மட்டும் பள்ளிக்கூடத்தில் போகும்போது தூக்கு வச்சுட்டு போட்டுருப்பாங்க. பாக்கி அரிசி பள்ளிக்கூடத்தில் சனி ஞாயிறில் அரிசி சாதம் கிடையாது. இந்த பள்ளிக்கூடம் போகிற நாளில் மட்டும்தான் அரிசி சாதம். அப்படி நான் படிக்க ஆரம்பித்தேன். 3ஆம் கிளாஸுக்கு மேலே என் தங்கச்சியை படிக்க முடியாதுன்ட்டு எங்கள் அக்கா வந்து 3ஆம் கிளாஸோட நிறுத்திட்டாங்க. நானே எஸ்எஸ்எல்சி போகும்போது நாங்கள் படிக்கும்போது அரசு கல்விய ஃபீஸ் இருந்தது 5,500 ரூபா எஸ்எஸ்எல்சி ஃபீஸு. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 11 ரூபா 50 பைசா எக்ஸ்ட்ரா கட்டணும். அதுக்கப்புறம் இது வரிசையாக ஒரு நாள் 5,500 ரூபா கட்ட சொன்னேன். அடுத்த நாள் வந்து 11 ரூபா 50 பைசா கட்ட. நேற்றனப்பா பணம் வாங்கிட்டு போனாங்க. இது பப்ளிக் எக்ஸாமில் என்ன அளவு எக்ஸாம் அப்படி கஷ்டப்பட்டு எதாவது பொறுக்கி கொடுத்தாங்க. சோளத்தட்டு அறுவடை நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அறுவடைக்கு நான் காசு கொடுக்குறதா இது கொடுக்குறதான்னு போராடிட்டு இருக்கும்போது 3ஆவது நாள் போய்
இந்த 6ஆம் கிளாஸ் இந்த 6, 7, 8, 9, 10, 11 இது வரைக்கும் இந்த 5 வருஷம் டீச் பண்ண டீச்சர்ஸு, ஆண் ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள், ஹெட் மாஸ்டர், கூட படித்த ஒரு 25 பசங்க, ஒரு 6, 7 பெண்கள் எல்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த குரூப் ஃபோட்டோவுக்கு ஸ்வீட் காரம் காஃபியோட 5 ரூபா. அப்படின்னா இந்த 3ஆவது நாள் போய் படையெடுத்து வந்து குரூப் ஃபோட்டோ மேட்டர் சொன்னோடனே அம்மா வந்து பிச்சே படுவேன். நான் தோட்ட வேலையை பார்க்குறதா, அவங்க ஒரு கூலியாளர் கூலி கொடுக்குறதா, உனக்கு கொடுக்குறதா, இப்போ இந்த ஃபோட்டோவில் நடக்குதா அப்படிங்கிறது நியாயமாக இருந்துச்சு. என்ன ட்ராஜடின்னு என்ன மாதிரியே கூட படிச்சதில் ஒரு 1st, 2nd, 3rd ரேங்க். நான் வந்து 4வது, 5வது ரேங்க் தான் வருவேன். நான் பெரிய படிப்பாடிலாம் கிடையாது. 4வது, 5வது ரேங்க் தான் நான் வருவேன். அந்த 4, 5 ரேங்க் வர முன்னாடி பசங்களே ஒரு 2 பேருக்கு நிலைமை இதே மாதிரி. 3 மணிக்கு பில் அடித்தாங்க. நாங்கள் பையில் தூக்கி போட்டு நாங்கள் வெளியில் போனோம். மற்ற பசங்களை பெஞ்சு சேர்லாம் போட்டு வாத்தியாரில் வந்து உட்காந்து ஃபோட்டோ ரெடி பண்ணாங்க. எங்கடா போகிறீங்கன்னாங்க, வீட்டுக்கு போகிறோன்னா, இல்லை குரூப் ஃபோட்டோ இருக்கலாம், அவன் காசு கொடுத்தவங்க தான் குரூப் ஃபோட்டோ கிடைக்கலன்னு சொன்னான். அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. அவனுக்கு சரி பரவாயில்ல, ஃபோட்டோ வழியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னா, இல்லைடா காசு கொடுக்காம ஃபோட்டோ நிற்கிறது கொஞ்சம் கேவலமாக இருக்குன்னு மன்னிச்சுக்கணும் வந்துட்டோம். அதாவது 1957 நான் அந்த புகைப்படத்தை எடுக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் சென்னை வந்து ஓவியக் கல்லூரியில் ஒரு 6 ஆண்டுகள் படித்தேன். அப்புறம் திரைப்படத்துறையில் நுழைஞ்சேன். 2007 வரைக்கும் கணக்கு பார்த்தா நான் நிறையா படங்கள் கிட்டத்தட்ட 192 படங்களில் நடிச்சிருக்கேன். 175 படங்கள் ஹீரோ பண்ணியிருக்கேன். எங்கள் காலத்துடைய ஃபிலிம் கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கூட ஒரு 4 கோடி ஃப்ரேமில் என்னுடைய முகம் இருக்குது. அது சினிமா ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்லக்கூட இருக்காது. 4 கோடி ஃப்ரேம்லையாவது இந்த முகம் இருக்குது. ஆனால் 1 கோடியில் கொடுத்தாலும் அந்த 5 ரூபா ஃபோட்டோ கிடைக்காது. அப்படி நான் வாழ்க்கையை துவக்கணும். காலம் அதுலேயும் ஒரு கருணை செய்து 1957 எடுக்க முடியாத ஃபோட்டோவே கரெக்டாக 50 வருஷம் கழித்து விஜய் டிவிக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனோம். அதாவது படித்த பள்ளியிலே மாணவர்களை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த பள்ளியை சந்திக்கணும்னு சொல்லி தேடி என் கூட படித்த நாங்கள்லாம் கோஎஜுகேஷன் பேர் பொண்ணு கூட பேசின உடனே அனுப்பிடுவாங்க. எங்கள் அக்கா படித்தாலும் எங்கள் அக்காவோட பேச உடனே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. படிப்பு இல்லை, டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. 6ஆம் கிளாஸ்லேருந்து SSLC வச்சு பண்ணி கூட நாங்கள் பேசுகிறதே கிடையாது. SSLC முடியும் போது ஆட்டோகிராஃப் கொண்டு வந்து மேலே வச்சுட்டு போவோம். அந்த பொண்ணுங்க வந்து கைட்டு போடுவோம். அதே மாதிரி நாங்கள் எடுத்து வைப்போம் போவாங்க. அவ்வளோதான். நாங்கள் வாழ்க்கையில் பேசுனதே கிடையாது. 50 வருஷம் கழிச்சு பாட்டி ஆகிட்ட என் கிளாஸ்மேட்ஸ் வர சொல்லி ஒரு 3-4 பாட்டிங்க வந்தாங்க. கூட படித்த பசங்க ஒரு 8 பேர் வந்தாங்க. உயிரோட 4 வாத்தியார் இருந்தாங்க. எந்த இடத்துல அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாமல் ஏங்கிட்டு இருந்தோம், அதே இடத்துல பெஞ்சு போட்டு நாற்காலி போட்டு அதே சீமையோடு அதே பில்டிங்கு அங்கே ஒரு நடுவில் ஒரு மரம் மட்டும் முளைச்சிருந்து அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து 50 ஆண்டுக்கு பிறகு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ இன்னும் வச்சுருக்கேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை வந்து போச்சு. எதுக்கு சொல்கிறோம்னா, உங்களை எல்லாம் காப்பாற்றுறது அந்த 7 கோடி பேரில் என்னுடைய பார்வையில் நம்ம கேட்டகரியில் உள்ளவங்க கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்கள் வச்சுருக்கேன். 7.5 கோடியில் நம்ம மாதிரி மக்கள் வந்து மினிமம் 3 கோடிக்கு மேலே இருக்காங்க. அடுத்த வேலை சாப்பாடு வசதி இல்லாமல், நல்ல படிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாமல், தினம் ட்ரெஸ் போட முடியாமல். நான்லாம் வந்து தீபாவளி பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் போட கிடையாது. தீபாவளி பொங்கலுக்கு வந்து அடிக்கடி வருமா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. தீபாவளி பொங்கல் அடிக்கடி வருது, பணக்காரன் பண்டிகை. கிழிஞ்சு போனால் மான பிரச்சனை. இப்போ டிராயர் பின்னாடி கிழிஞ்சா சொல்லி உடனே கடைக்கு விட்டு போய் எடுத்து கொடுக்குறேன். அப்படியே ஒரு 2 சட்டை இருக்கு, அவனை போட்டுக்குவேன். அவனை வந்து துவைச்சி வச்சுட்டு இருப்பேன். கிழிஞ்சா அன்னைக்கு சாயங்காலம் உடனே புது சட்டை. அதுக்காக நான் கிழிக்க முடியாது. தீபாவளி பொங்கல் நாங்கள் வந்து போடுறது. இப்போ இந்த பசங்கள்லாம் வந்து தீபாவளி பொங்கல் துணி எடுத்துருப்பேன். எனக்கு காமெடியாக தெரியும். ஏன்னா உரிய காலத்தில் வந்து அனுபவிக்க வேண்டிய காலத்தில் நான் தீபாவளி பொங்கல் புது சட்டை போடுறது. அப்படி நான் வாழ்க்கை துவக்கினேன். உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, கல்வி ஒன்று தான் உங்களுக்கு கடவுள். கல்வி ஒன்று தான் கடவுள். அது அம்மா அப்பா வச்சுக்கோங்க. கல்வி தான். இந்த படிச்சுட்டிங்கன்னா உலகத்தில் எந்த முறையிலையும் போய் படிச்சுக்கலாம். கல்வி ஒன்று தான் அவங்களை காப்பாற்றணும். நான் வந்து இப்போ ஏர்போர்ட்டில் வரும்போது பார்த்தோம்னா, எங்கள் பக்கம் வந்து காடு நிறைய சுழல் பொறுக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள், அவங்க ஏற்கனவே கருப்பாக இருப்பாங்க. அது வேகாத வெயிலில் இன்னும் கருப்பாகி போய் டெலிஃபோன்கள் இருப்பாங்க. அந்த தாயார் வந்து ஒரு நைலக்ஸ் புடவை கட்டிப்பாங்க. நல்ல புடவைலாம் வாங்க முடியாது. பின்கொசம் வச்சு கட்டுவாங்க. கிராமத்து பொம்பளையா தெற்கத்தி ஆளுன்னு தெரியும். பின்கொசம் வச்சு கட்டுவாங்க. உள்ள பாவடையெல்லாம் கட்ட மாட்டாங்க. அந்த பின்கொசம் வச்சு கட்டின புடவையோட தேங்காய் நிறைய போட்டு தேங்காய் ஒழுகிடு தலையிருந்தா அப்படி எண்ணெய் போட்டுட்டு ஒரு படியவான கிராமத்து தாயாரை ஒரு பையன் கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏற்றி சிங்கப்பூர் ஊட்டி போகிறான். எப்படி சாத்தியம்? படிப்பு. அந்த படிப்பு மட்டும் நீங்கள் தயவு செய்து விட்டுறாதீங்க. தமிழ்லாம் படிங்க. தமிழ் உங்கள் அம்மா. தமிழை படிங்க. தமிழ் அம்மா வேணும் நமக்கு. ஆனால் வந்து ஆசை மனைவி, காதல் மனைவி ஆங்கிலம் ஞாபகம். ஆசை மனைவி, காதல் மனைவி. காதல் மனைவி வேணும் வேண்டாமா உங்களுக்கு? ஆசை மனைவி வேணும் வேண்டாமா? மனைவி வேணும். 35 வயசு ஆனால் எப்படி அம்மா கொண்டாடி இருக்க முடியும்? அம்மாவை கொண்டாடுங்க, போட்டுங்க. ஆனால் மனைவி உங்களுக்கு வேண்டும். ஆங்கிலம் படித்தே ஆக வேண்டும். நீங்கள் யாரா சொன்ன நம்பிடாதீங்க.
உங்களை உலகம் கூட கொண்டு போற ஒரே மொழியாது தான். சங்கலிக்கப்பட்ட அப்புறம் நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஆங்கிலம் நீயா படிக்கணும்னா உலகம் விரிஞ்சு போச்சு, உலகம் சுருங்கி போச்சு. உலகத்து எந்த மொழியை படிக்கலாம்னா அடிப்படை வந்து அது நல்ல மொழியா கெட்ட மொழியா ஆராய்ச்சி போகாதீங்க. நம்ம வந்து உலகம் கூட போகிறது பொது மொழியாக இருக்கிற ஆங்கிலம், ஆங்கிலத்தை தயவு செய்து படிங்க. அந்த மொழி தான் இப்போதை காப்பாத்து. அப்புறம் தமிழை கொண்டாடுங்க. ஏன்னா அவங்க அம்மா உனக்கு உயிர் கொடுத்தவன், அந்த தமிழை கொண்டாடுங்க. தமிழ் மொழி வந்து 6000 மொழி உலகத்தில் இருக்குது. 6000 மொழியில் வந்து 6 மொழி தான் செம்மொழிக்கிறாங்க. அதில் தமிழ் ஒன்று. கற்பனை பண்ணி பாருங்க, 2500 வருஷம் முன்னாடி எந்த மொழியிலும் இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற சனங்கள்லாம் என் கூட பிறந்தவங்க. உலகத்தில் எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான். அத்தனை பேர் என் கூட பிறந்தவங்க விஷயத்த 2500 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க சார். யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லிட்டாங்க சார். அது மட்டும் சொல்லாம உனக்கு வரக்கூடிய நன்மை தீமைக்கு நீ தான் பொறுப்பு. நீ சாராயம் குடிச்சா நீ நாசமா போயிடுவேன், அது நீ தான் பார்த்துக்கணும். உன்னோட வரக்கூடிய நன்மைக்கு தீமைக்கு நீ தான் பொறுப்பு. நோய் வருவதும் நோய் உணர்ட்ட போறதுக்கு நீ தான் பொறுப்பு. வாழ்க்கைங்கிறது வந்து இப்போ மரப்படுக்க இல்லை, எல்லாருக்கும் சாவு. ஒரு எங்க பாட்டி செத்து போயிட்டா, தாத்தா பாட்டி செத்து போயிட்டா, எங்க பெரியம்மா செத்து போயிட்டா. சாவு புது விஷயம் கிடையாது. வாழ்க்கை மலர்படுக்க இல்லை, இதுல கல்லும் இருக்கு முள்ளும் இருக்கு. காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் போது அதுக்குள்ள சிக்கி தெப்பமானது எப்படி முட்டி மோதி உருண்டு உருண்டு செல்கிறதோ அதுபோல மானுட வாழ்க்கை என்பது இந்த மண்ணிலே அடைக்கழிக்கப்படுகிறது தான். அதனால கல்வியில் சிறந்தவர்களையும் நல்ல ஞாபகம், கல்வியில் சிறந்தவர்களையும் செல்வத்தில் சிறந்தவர்களும் கடவுளாக மதிக்க மாட்டோம். நான் உடனே உணர்ச்சி வசப்படுறோம், சில சூர்யா கடவுளுங்கிறீங்க, அப்படிலாம் கடவுளை கேவலப்படுத்திடாதீங்க. கல்வியில் சிறந்தவர்களையும் செல்வத்தில் சிறந்தவர்களையும் கடவுளாக மதிக்கவும் மாட்டோம். ஏதுமில்லாத ஏழையும் படிக்காத பாமனையும் ஈனப்பிறவையா நினைத்து காலால் எட்டி உதைக்கவும் மாட்டோம். எந்த இலக்கியம் சொல்லல, 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டா போடுவேன். யாதும் ஊரே யாவரும் கீழே தீதும் நன்றும் பிறந்தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் சாதனம் புதுவதென்று வாழ்தல் இனிதியன மகன் நன்றும் இளமே முனிவு இன்னாது என்ற விளமே மின்னொடு வானம் தன் துளி தலையை ஆறாது கற்பொழுது இறங்கும் மற்ற பேரி ஆற்று நீர் வழி படுவோம் புனை போல ஆறுயிர முறை வழி படுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தன மகனின் மாட்சின் பெரியோரை வியத்தன இளமே சிறியோரை இகழ்தல் அதனை நிலையை சொல்லி விட்டார். 2000 வருஷம் படி. அப்புறம் இன்னொன்று அழகா சொல்றாங்க, பணம் நிறைய சேர்ந்துன்னா எப்படி 2500 வருஷம் சிந்திச்சு நம்ம பணம் நிறைய சேர்ந்தா அதை நீயே கூச்சி வச்சு அது மேலே உட்காந்து வாழாத. அந்த பணத்தை குடும்பத்துக்கு போய் சமுதாயத்தோட பங்கு போட்டுக்கொள், இல்லாவிட்டால் அந்த பணமே உன்னை அழித்து விடணும். 2500 வருஷமா சொல்லியிருக்காங்க. இந்த ஆடிசியோட உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கிற பேராசை விட்ட ராஜாவாக இருந்தாலும் வனவிலங்குகளை வேட்டையாடுகின்ற காட்டு மிராண்டியாக இருந்தாலும் 2 பேருக்கு 9 ஒரு கிழமை சோறு கொடுப்பது மேல துண்டு கீழே துண்டு. மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் எல்லாம் ஒண்ணுதான். அதனால மனிதா அளவு வந்து சொத்து சேர்ந்தால் உன் குடும்பத்துக்கு போக சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள், இல்லாவிட்டால் அந்த சொத்தை அழைத்து விடுன்னு சொல்றாங்க. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலத்திய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் ஞாபத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்பே பெரினே தப்பன். இந்த மாதிரி வண்டியா சொல்லியிருக்குது. நீங்க வந்து ஆங்கிலம் படிங்க, பங்களா வாங்க, கார் வாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இது வந்து புற வாழ்க்கை. இந்த புற வாழ்க்கை சீக்கிரம் துவைட்டிடும், அப்புறம் உள்ள காஞ்சி போய் கிடக்கும். அக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, ஆன்ம திருப்தி ஒன்று இருக்குது. இது உன் தாய்மொழி தான் கொடுக்கும். தயவு செய்து நான் இன்னைக்கு பார்க்குறேன், ஒரு அவலம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ஆந்திராவில் வாழ்றவன் தெலுங்கு படிச்சே ஆகணும், கர்நாடகாவில் வாழ்றவன் கன்னடம் படிச்சே ஆகணும், கேரளாவில் வாழ்றவன் மலையாளம் படிச்சே ஆகணும். தமிழ்நாட்டு தமிழ் படிக்காமல் PhD வாங்கலாம். இதை விட கேவலம் உண்டா? தமிழ்நாட்டில் PhD வந்து தமிழ் படிக்காமல் வாங்கலாம். இந்த மாதிரி கேவலம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. கேட்டா உலகத்தை பெரிய இப்படி சொல்லிக்கிறீங்க. எங்கேயோ படிக்கட்டும், எங்கேயோ ஒரு போட்டி விட்டுட்டோம். தனியார் பள்ளிகள் தனியார் கல்வி நிறைய வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸ் போடுறாங்க. ஒரு மொழி பாடமா தமிழ் படிக்கிறீங்களோ அது எப்படி போடலாம்? கல்வி கற்றுக் கொடுக்கணும் உரிமையை, அடிப்படை உரிமை பாதிப்புன்னு கேஸ் போடுறாங்க சார். அவங்க சுப்ரீம் கோர்ட் ஓகே பண்ணுது. இதை விட அவலம் உண்டா? எங்க அம்மா மொழி நான் நாட்டில் படிக்க வேண்டாமா? எங்க அம்மா இல்லையா, எங்க அம்மா என்ன போட்ட வேண்டாமா? இந்த மொழி தமிழ்நாட்டை படிக்க வேண்டியதில்லை என்ற ஒரு அவலம் இருக்குது. நான் கையெழுத்து கும்பிடுறேன் ஆடு மட்சிக்கு, நம்ம அரசு கையெழுத்து கும்பிடுறேன். தயவு செய்து உயிரே போனாலும் சரி சட்டத்தை மாத்துங்க. இந்த மண்ணை தமிழ்நாட்டில் பண்ண சத்தியமாக ஒரு மொழி பாடமா தமிழ் படித்தாலும் உத்தரவு போடுங்க. இல்லை என்றால் சும்மா கணினியிலையும் சொல்லியிருக்காங்க, எந்த கணினிலையும் இன்னும் 50 வருஷம் எவ்வளவு ஓப்பனே பண்ண மாட்டான். நீங்க கணினில இன்புட் பண்ணி என்ன பிரயோஜனம்? உன் பையன் தமிழ் படிக்கலையா, அப்படியே ஓப்பன் பண்ணுவான், கணினில இருந்து செத்து போகும். மெல்ல தமிழை சாகும் பாதை பண்ண மெல்ல உடனே தமிழ் சாகும். தமிழக அரசு இந்த கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து எப்படியாவது ஒரு சட்டத்தை போட்டு மொழி பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அப்புறம் குழந்தைகளை போய் படிக்க சாவடிக்காதீங்க.
நிறைய குழந்தைகள் பிராய்லர் சிக்கிற மாதிரி குழந்தைகள் வந்து கொங்கு மண்டலத்தில் தனியார் பள்ளிகளில் 10ஆம் கிளாஸ் முடிஞ்சோடனே நல்ல ரேங்க் வாங்க குழந்தைகளை வேலைக்கு வாங்கிட்டாங்க. உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்றாங்க, கூலி வேலைக்கு போனால் கிடைக்கும், மாதம் பூரா 5000 கிடைக்கும், 10,000 கொடுக்குறேன். உங்கள் அப்பா கூலி வேலைக்கு போகிறது கிடைக்கும், 10,000 20,000 கொடுக்குறேன். அம்மா அப்பாவுக்கு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு 20,000 மாதம் அம்மாவுக்கு 10,000 கொடுத்து அந்த குழந்தையை கொத்து அருமையாக வலைக்கு வாங்கிட்டு போய் காலையில் 4 மணிக்கு பாட்டி 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 பண்ணி கொத்தி சாயங்காலம் நைட்டு போய் 10 கொத்தி அந்த குழந்தை தற்கொலை பண்ணி கொடுக்குறது ஞாபகம் வச்சுங்க. படிச்சுட்டா மட்டும் பெரிய ஆளாயிட முடியாது, ஞாபகம் வச்சுங்க. படித்தா பெருசா வாங்க, தாமஸ் ஆல்வா எடிசனா வாங்க, ஐன்ஸ்டீனா வாங்க, அப்துல் கலாமா வாங்க, சில்வட்டன் சீனிவாச சாஸ்திரி. இங்கே வலையமான ஊரில் கோயில் மணி அடிக்கிற ஒரு சாஸ்திரியோட பையன், சாதாரண ஏழை பிராமண பையன். அவன் படிச்சுட்டு அங்கே படித்தான். சேலத்தில் போய் வாத்தியாவரை பார்த்தான். டிப்ளிகன் கிண்டே ஸ்கூல் வந்து ஹெட் மாஸ்டர் இருந்தான். அப்போ வந்து இருக்கார், பிரிட்டிஷில் வந்து சர்ச்சில் இருக்கார், பிரைம் மினிஸ்டர். சர்ச்சுக்கு லெட்டர் போட்டான் ஒரு ஏழை பிராமண பையன். யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ். யாருக்கு போட்டான்? வெள்ளக்காரன், மொழியை கண்டுபிடிச்ச வெள்ளக்காரனுக்கு யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ் லெட்டர் போட்டான். யாரா நீ? ஹூ ஆர் யூ, வேர் ஆர் யூ, வாட் ஆர் யூ? நான் ஹெட் மாஸ்டர் ஃப்ரம் இந்தியான்னு சொன்னேன். உடனே வானா போனா கேட்டேன், என்ன தப்புண்ணா? கிராமத்துக்கு எடுத்து வச்சு நீ பேச இங்கிலீஷ் இப்படி இருக்குது பா, நீ இப்படி தப்புன்னு சொன்னேன். விரண்டுட்டான் சர்ச்சு. விரண்டு ஒரு ரன்னம் மாற்றியமாக இன்னொரு இங்கிலீஷ் புக் எடுத்தாங்க. அந்த எழுதுற புத்தகத்தை, இந்த புத்தகத்தை பார்த்து இந்த கிராமர் புக்கில் சரியா இருக்கணும் பாருங்க. பார்த்துட்டு 6 சாப்டர் கேவலமாக இருக்கிறது. யாரு? இந்தியன். ஒரு இந்தியன் கொஞ்சம் 6 சாப்டர் கேவலமாக கிடி சொன்னான். 6 சாப்டர் கிடிச்சு நான் வேற எழுதி கொடுத்தாங்க. அதை சேர்த்தார்கள். இங்கிலாந்துல அவ்வளவு பெரிய நாட்டில் டாப் ஸ்பீக்கர்ஸ், மேடை பேச்சாளர் டாப் 5 பேர்ல இந்த சில்வட்டன் சீனிவாஸ் தாத்தை கொடுத்தேன். ஒரு ஏழை பிராமண மணியச்ச பிராமண பையன். அந்த படிப்பில் கேட்கலாம், அப்படி வாங்க, படிப்புல பெரிய அளவுலையா கவலைப்படாதீங்க, காந்தியா வந்துட்டு போங்க, மகாத்மா காந்தி வந்துட்டு போங்கய்யா. மகாத்மா காந்தி எப்படி வந்தார்? அவரு அடிமை, அகிம்சை, நேர்மை, எளிமை, சத்தியம், நாட்டுப்பற்று, போராட்டம், இது எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது. இதை எல்லாம் பண்ணித்தான் மகாத்மா உலக உத்தமனானார். அந்த மகாத்மா சரித்திரம் படுத்த மகாத்மா காந்தியோட மார்க் சரித்திரமாக 27 மெட்ரிகுலேஷன் மகாத்மா காந்தி மார்க் 27. அவர் எங்க இருக்கிறார்? படிச்சு வெறும் மார்க் மட்டும் மகாத்மா புழுவாயிடாதீங்க, அதுக்கு மேல வாழ்க்கை இருக்கிறது. டோனி பிளேர் 1997 2007 இங்கிலாந்து ஆண்டவன். டோனி பிளேர் குட் ஃபார் நத்திங் சொல்ல வந்துட்டாங்க ஸ்கூல்ல, குட் ஃபார் நத்திங் சொல்ல வந்துட்டாங்க. அவரை டெண்டுல்கர் 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவர். அமிதாப் பச்சன் மாதிரி வாய்ஸ் யாருக்கு இருந்தாரு? அமிதாப் பச்சன் மெட்டாலிக் வாய்ஸ் சொல்லுது. ஆல் இந்தியா ரேடியோவில் உன் வாய்ஸ் கழுது குரல் மாதிரி, கழுத குரல் மாதிரி போடாங்க. அப்துல் கலாம் யாரு? ஜனாதிபதி. அவரை வந்து பைலட் ஆகுது, விமான ஓட்டத்துக்கு தகுதியை துரத்தி விட்டாங்க. அப்புறம் யாரு? காமராஜர் யாரு? 6ஆம் கிளாஸ் படிச்சாரு. எம்ஜிஆர் என்ன படிச்சாரு? 4ஆம் கிளாஸ் படிச்சாரு. இளையராஜா என்ன படிச்சாரு? MS விஸ்வநாதன் என்ன படிச்சாரு? AR ராமன் என்ன படிச்சாங்க? பல துறைகள் இருக்குது, மேலே வருது, பல்வேறு துறைகள் இருக்குது. தயவு செய்து வாத்தியாருன்னு சொல்றேன், பெற்றோர்கள் சொல்றேன், வெறும் படின்னு மாற்றுவாங்க, மிஷின் ஆக்கிடாதீங்க. ஒவ்வொரு குழந்தையும் வைரம், உங்க வீட்டுக்கு ஒவ்வொரு குழந்தையும் வைரம், பிளாட்டினம். ஒவ்வொரு குழந்தைக்குள்ள என்ன திறமைன்னு பாரு. ஒருத்தர் கவிஞா வருவான், ஒருத்தர் எழுத்தாளா வருவான், பேச்சாளனா வருவான், ஸ்போர்ட்ஸ் மேனா வருவான், இசையமைப்பாளா வருவான். அத்தனை திறமை பயிர் கொடுத்து எதுக்கு கண்டுபிடிச்சு அதை டேப் பண்ற வேலையை தயவு செய்து வாத்தியாருங்களும் பெற்றோம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Hi, this is Sonam Bajwa and everyone watching YouTube, please subscribe to Red Pigs.